உன் உருவத்தை பலர் கேலி பண்ணலாம், உன் பலவீனத்தை பலர் கேலி பண்ணலாம். உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ, அவர்களுக்கு அறியாத ஒரு மேன்மை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அது வெளிப்படும் போது உன் காயம் மாறும், நீ எல்லாரை பார்க்கிலும் பிரகாசிப்பார். இவன் அடிக்காயத்தை எப்படி குணமாக்குறார் பாத்தீங்களா? எப்படி குணமாக்கு? நீ வந்து நில்லு, நில்லு. நீ எல்லாரை விட உன்னை கீழே பார்த்துட்டு இருக்கிறல்ல, வா. அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு இன்னைக்கு சில காம்ப்ளெக்ஸ் வீட்டுல எல்லாம் ஓகே, நான் மட்டும் எனக்கு இருந்துச்சு இந்த காம்ப்ளெக்ஸ். நம்ம எல்லாம் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, உங்களை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணாது. நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க சவலாயிருவீங்க. உங்க மேல அபிஷேகம் இருந்தோம், உன்னை தெரிந்திருக்கும் நாள் வரும்போது நீ இங்க எடுத்துக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க இன்று என் மனக்காயத்தை கர்த்தர் ஆற்ற போகிறார்? நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, கர்த்தர் என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார், என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார், என் வாழ்க்கை ஒளி கொடுக்க போகிறது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய், ஏழத்தனையாய், 7 பகலின் வெளிச்சத்தை, 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இந்த வார்த்தை பேசும்படியாக தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து அசை போட வைத்துக் கொண்டே இருந்தார். நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது, எனவே சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிற இந்த செய்தியை எல்லாரும் நிச்சயமாய் கேட்க வேண்டும் என உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூமியிலே ஆல்மோஸ்ட் எல்லாவற்றுக்கும் மனிதன் மருந்தை கண்டுபிடித்து விட்டான், ஒன்றை தவிர, அதுதான் மனக்காயம். அதாவது டீட்டெயில்டா கூட ஸ்கேன்ல பல காரியங்கள் நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்கிறது, ரத்தத்தில் என்ன இருக்கிறது, ரத்தத்தின் அளவு என்ன, அதற்குள்ளே இருக்கிற ஏதாவது கிருமி இருக்கா, எல்லாமே டீட்டெயிலா ஜூம் பண்ணி பெருசாக்கி பார்த்து மனிதனால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒருவனுடைய மனக்காயத்தையோ மன வலியையோ மனதில் ஏற்பட்ட தழும்பையோ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவரை எந்த மெஷினும் இல்லை, இனி வரப்போறதும் இல்லை. இருதயத்தை ஆராய்கிறவர் யார்? கர்த்தராகிய நானே அப்படிங்கிறார். தேவனுக்கு மட்டும்தான் நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது என தெரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். வேர்டு இதுதான். நீ சூரியனா இருந்தாலும் நீ சந்திரனா இருந்தாலும் உன் மனசுல ஒரு காயம் இருக்குமானால் உன்னால பிரகாசிக்க முடியாது. சவுலுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல், அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, எல்லாரை விட நான் தான் சிறியவன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனத்துல சவுல் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரம். அவன் கம்பேர் பண்றத பாருங்க. இந்த கோத்திரத்திலே என் கோத்திரம் சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன்? அவனுடைய வருத்தம், அவனுடைய வலி என்பது கழுதை காணாதது மட்டும் இல்ல, அது வெளியே அவனுடைய தேடல், உள்ளே அவனுக்குன்னு ஒரு வலி இருக்கு.
எல்லாரை விட நம்ம இதுல வீக்கு தானே, எல்லாரை விட. அதாவது ஆண்டவருடைய சில செயல்கள்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு மீட்டிங் கிளம்பும் போது ஆண்டவர் இந்த சவுல் மேட்டரை நினைவுல கொண்டு வந்தார். ஆண்டவர் வந்து செலக்ஷன் வச்சதை எப்படி வச்சாரு பாத்தீங்களா? எல்லாரையும் நிக்க வச்சு, சவுல் எல்லாரோட எப்படி இருந்தான் தெரியுமா? உயரமா இருந்தான். அதாவது நம்முடைய மனக்காயத்துக்கு என்ன போட்டா குணமாகும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். இவன் சொல்றான், கோத்திரங்களை பார்த்தா என் கோத்திரம் சின்ன கோத்திரம், குடும்பத்தை பார்த்தா என் குடும்பம் அற்பமானது. இந்த சவுல் தன் கோத்திரத்தை நினைச்சு ஃபீல் பண்ணும்போது, இதே கோத்திரத்தில் வந்த பவுலாகிய சவுல் தன் கோத்திரத்தை நினைத்து சொல்றான், நான் பென்யமீன் கோத்திரத்தில். என்ன அதன் அர்த்தம்? இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஐயோ நான் இப்படி இருக்கிறேனேன்னு ஃபீல் பண்றீங்களோ, இன்னொருத்தங்க அதே சிச்சுவேஷன்ல இருந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பல காயங்களை நாமே நமக்குள்ளே உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த கோத்திரத்திலே என் கோத்திரம் தான் சின்ன கோத்திரம், இந்த குடும்பத்திலே என் குடும்பம் தான் சின்ன குடும்பம். ஆண்டவர் பார்த்தார், வேற எப்படியெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கலாம் தெரியுமா? சாமுவேல் இவன் தான் அடுத்த ராஜான்னு சொன்னா வேண்டானா சொல்லுவாங்க. ஆனா அப்படி வைக்கல. சாமுவேலை கொண்டு வந்து எல்லாரையும் நிக்க வச்சு, அப்போ கூட சவுல்ட்ட டீட்டெயிலா சொல்லியாச்சு. நல்ல கவனமா கேளுங்க. சவுலே, உன் மேல என்ன அழைப்பு இருக்கு சவுல்ட்ட சொல்லியாச்சு. என்ன அபிஷேகம் இருக்கு சவுல்ட்ட சொல்லியாச்சு. அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டு ஆவியும் இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சவுல் போய் என்ன எங்க இருக்கிறானா? ஒளித்து கொண்டிருந்தான். ஏன்? இந்த காயம் அவனை முன்னாடி விடல. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எல்லாம் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, உங்களை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க சவுலாயிருவீங்க. உங்க மேல அபிஷேகம் இருந்தோம், உன்னை தெரிந்தெடுக்கும் நாள் வரும்போது நீ எங்கேயாவது ஒழிச்சிட்டு தான் இருப்ப, ஃபீல்டுக்குள்ளே வரமாட்டேன். இப்ப ஆண்டவர் சாமுவேலை சொல்லி அழைப்பிக்கிறார். சவுல் வருகிறான். 10:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஏன்னா ஒளிச்சிட்டு இருக்கிறான், அவன் போய் ஒளித்து இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வந்து அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாயிருந்தான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நிறைய விஷயத்துல என்னை விட இவங்க பெட்டர் நினைக்கிறோம்ல, உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் அவங்க கிட்ட இல்லாத ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்ப என்னை தேவன் நன்றாய்தான் படைத்திருக்கிறார். அப்போ நீ என்னப்பா சொன்ன சவுல? என் கோத்திரம் தான் சின்ன கோத்திரம், என் குடும்பம் தான் சின்ன குடும்பம். அடுத்து பேச வர்றதுக்குள்ள லெக் பீஸை கொடுத்துட்டார். இல்லைன்னா அடுத்து புலம்பல். அந்த சமையல்கார் இங்கே நான் ஒன்று கொடுத்து வச்சிருந்தேன்ல, அந்த முன்னந்தோட அதை எடுத்துட்டு வா, புலம்ப ஆரம்பிச்சிருவான். அவன் புலம்பைக்குள்ள குத்திடுவான். சாப்பிட்டுட்டு உன் கூட இருக்கிறவனை தள்ளி போக சொல்லு. இங்கே பாரு, ஆண்டவர் ஒன்று தெரிந்தெடுத்துட்டார், உன் மேல அபிஷேகம் இருக்கு, உன் மேல அழைப்பு இருக்கு. எல்லாம் இருந்தாலும் இந்த காயம் உள்ள போட்டு சரி சீட்டு விழுந்துச்சு சவுல் பேர்ல. சவுலோ அகப்படவில்லை. அவங்க சித்தப்பாவோ மாமாவோ யாரோ வராரு, சித்தப்பா நினைக்கிறேன். யார்கிட்ட போயிட்டு வந்த? சாமுவேல்கிட்ட போயிட்டு வந்த. சாமுவேல்னாலே அங்க என்ன சொன்னாரு? அது கழுதை அகப்பட்டதுன்னு சொன்னாரு. இன்னொரு விஷயத்த சொல்லல. கழுதை அகப்பட்டதுன்னு சொல்றான், வேற மேட்டர் சொல்லல. சொன்னா எல்லாரும் இல்ல. அதாவது நம்ம மேல இருக்கிற அழைப்பை கூட நம்மளை சொல்ல விடாதுங்க இந்த காயம். நம்ம மேல இருக்கிற அழைப்பை கூட, அந்த 10வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள்.
அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. நம்ம சொல்றதெல்லாம் பேசிட்டு கழுதையை பத்தி பேசுறோம். கழுதை அகப்பட்டதை சொன்னோம், வேலை கிடைச்சதை சொல்றோம், வீடு கட்டினதை சொல்றோம், டிரெஸ் வாங்கினதை சொல்றோம், அது சொல்றோம், இதை சொல்றோம். உன் மேல இருக்கிற அழைப்பு சொல்றியா? முடியல. உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தை சொல்றியா? உன்னை குறித்து தேவ திட்டத்தை சொல்றியா? இல்ல, வேண்டாம். அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன செய்கிறது தெரியுமா? அவனுக்குள்ள காயத்தை உண்டாக்கி அவனை அகல பண்ணுகிறது. ஆனா கிருபையும் இரக்கம் உள்ளவர், அழைத்தது கர்த்தரானால். என் ஆண்டவர் தோற்றது கிடையாது. இவன் அடிக்காயத்தை எப்படி குணமாக்குறார் பாத்தீங்களா? எப்படி குணமாக்கு? நீ வந்து நில்லு, நில்லு. நீ எல்லார விட உன்னை கீழே பார்த்துட்டு இருக்கிறல்ல, வா. அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு. இன்னைக்கு சில காம்ப்ளெக்ஸ், வீட்டுல எல்லாம் ஓகே, நான் மட்டும் எனக்கு இருந்துச்சு இந்த காம்ப்ளெக்ஸ், ரொம்பவே இருந்துச்சு. நமக்குதான் படிப்பே ஏறாது, படிப்பும் ஏறாது, பாட்டும் வராது. ஆனா எனக்கு ஒரு நாள் நான் பிடிச்சிட்டேன். வித்தியாசமான ஒரு அழைப்பு வச்சிருக்கிறான், அபிஷேகத்தை வச்சுட்டான். அதனால என்ன தெரியுமா? இப்ப போட்டி இல்ல, போட்டி இல்ல. 1000 பேர் பாட்டு போடுங்க, நிறைய பேர் எல்லாம் பண்ணுங்க. போட்டி இல்ல. போட்டி இல்லாததுனால நமக்கு என்ன இல்ல? பொறாமை இல்ல. ஏன்னா தெரியும், நம்மளை விட எல்லாரும் டாப், நம்மளை விட எல்லாரும் பெஸ்ட். ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒன்றை கர்த்தர் நமக்குள்ளே. இதை கேட்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் அநேகருடைய மன காயத்தை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. சாமுவேலை சவுலை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க, சொல்லல, கழுதை அகப்பட்டதை தீர்மானமாய் சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு வீடை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் வீடை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். அதை நார்மலா சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும்? என் மேல இந்த அழைப்பு இருக்கிறது. இது சவுலுக்கு உண்மையிலே சவுலை விட ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னா தாவீது. தாவீதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை. ஏன்னா தாவீதுக்கு அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தெரியும். அதனாலதான் தாவீது அனுப்பினது எதற்கு? சாப்பாடு கொடுக்க. சவுல அனுப்பினதே ராஜாவா இருக்கிற, ஆனா ராஜாவா இருக்க அனுப்பப்பட்டவன் கழுதை மேட்டரை வச்சு சால்வ் ஆயிட்டு வரான். சாப்பாடு கொடுக்க அனுப்பப்பட்டவன் சாப்பாடு கொடுத்துட்டு நிக்கிற, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பிரகாசிக்கணும்னா இந்த தெளிவும் மனசுல இருக்கணும், இந்த நிச்சயம் மனசுல இருக்கணும். ஹல்லேலூயா. ஐயோ, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இல்லைங்க. உன்னை உண்டாக்கினவர் யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவர் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என் பார்வைக்கு அருமையான கனம் பெற்றாய். என்ன வேடுங்க அது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். கனம், கர்த்தர் கொடுத்த கனம் தான் நம்மளை அழைத்தவர். நம்மை அழைத்து நம்மை அபிஷேகித்து, ஆமென். சில இந்த தாழ்வு மனப்பான்மையினால ஆமென் நீ ஷைன் பண்ண முடியும். உண்மையில் அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகும் போய் ஒளித்து கொண்டிருந்தான். அகப்படவில்லை. ஆண்டவர் பாருங்க எப்படி நிறுத்துறார். சாமுவேல் அவனை அழைப்பித்து கொண்டு வந்து நிறுத்தி, ஆமென். 23, 24 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சரி, இவன் இப்படி வளருவதற்கு காரணம் என்ன?
இவன் இப்படி வளர யார் காரணம்? உங்களால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? நாக்கு மட்டும் நீளம். மற்றபடி நமக்கு கர்த்தருக்கு தெரியுங்க நாளைக்கு. அதாவது அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் என் குடும்பம் எல்லாரோட சிறியது அப்படின்னு சொன்னதும் ஆண்டவர் தூங்கி எழும்புனதும் 1 இன்ச்சு கூட்டிட்டாரா? 1 அடி. நேற்று தூங்கும் போது காலு கட்டலுக்குள்ளதா இருந்து தூங்கி எழுப்பி பார்க்கிறேன், காலு கட்டலுக்கு வெளியே நான் வளர்ந்துட்டேன். இது ஒரு ஆடெல்லாம் ஒன்றும் இல்லை, பூஸ்டா போன்விட்டாவா, நான் வளர்ந்து விட்டேன் மம்மியா, எல்லாம் தெரியுது. ரைட். திடீர்னு ஒரு நைட்டு தூங்கும் போது இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு வந்தார். மொட்டை அடிச்சுட்டு வந்திருந்து அடுத்த நாள் எனக்கு நைட்டு தூங்கவே முடியல. ஏன்? இந்த முடி குறுக்கிற சவுண்டு எனக்கு அப்படி கிறுன்னு கேட்குது. அப்படியா? இல்ல, அப்ப ஆல்ரெடி இவன் வளர்ந்துட்டான். இவனை வளர விட்டுறாரு. இப்போ இவன் என்ன பண்றான்னா, நான் எல்லார விட என்ன இதுல அர்த்தம் தெரியுமா? மருந்த உள்ளே வச்சிட்டாரு. உனக்கு விஷயம் தெரியல. நீ அதாவது எனக்கு என்ன இல்லை என்பதை நான் பார்த்தால் எனக்குள்ளே காயம் வரும். எனக்கு என்ன இருக்கிறது என்பதை பார்த்தால் அதாவது ஒருத்தங்க பிரச்சனையே சந்திக்காம இருக்கிறாங்க, நீங்க பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கு? பிரச்சனையை தாங்குகிற கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தடிக்கார கோணம் பக்கமா அங்க உள்ள மலை ஏரியா இருக்கு. மலை ஏரியா வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் என்ன போனோம். போய் எங்கள் காரெல்லாம் விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள் வண்டியெல்லாம் போகாது சார், வாங்க இங்கே 2 வண்டி இருக்கு சொல்லி 2 ஜீப் எடுத்துட்டு வந்தாங்க. நாங்கள் எங்கள் வண்டி ஏன் போகாதுன்னு ட்ரை பண்ணோம். வீல் மட்டும் சுற்றிட்டே இருக்கு, வண்டி அங்கேயே இருக்குது. அந்த ஜீப்பில் ஏறி உக்காந்தா, அதுக்கு சீட்டு ரொம்ப நல்ல சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டி ஏறி உக்காந்தா அங்கே கல் முள் எது இருந்தா என்ன, அவங்க ஆக்சிலரேட்டர் கொடுத்தா வண்டி சர்ன்னு போகுது. ஆமாம். ஏன்? அந்த வண்டி அதிலேயே ஓடி பழகிட்டு. சில பாதைகளை கர்த்தர் ஓட விடுவது எதுக்கு தெரியுமா? ஓட முடியாம நிக்கிற அநேகரை நீ சுமந்து கொண்டு போக தெரியாது. உனக்குள் தேவன் வைத்த மேன்மைய நீ அறிந்து கொள்ளும் நாள் வரப்போகிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இல்ல 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 என்று சொல்லி எதை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தாயோ, உனக்குள் தேவன் வைத்திருக்கிற மேன்மையை நீ அறிந்து கொள்ளும் நாள் வரப்போகிறது. என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும். எனக்கு தெரியும் இப்படி சொல்லலைன்னா சாமுவேல் என்ன சொல்றாரு? எல்லா ஜனங்களையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் பாருங்கள் அப்படிங்கிறார். சவுல் என்ன சொல்ற? என்ன பாருங்க, நானா என்ன பாருங்க. அதாவது நான் என்னை பார்க்கிறபடி அல்ல, என் தேவன் என்னை பார்க்கிறது. நீ உன்னை பார்க்கிறபடி அல்ல, உன் தேவன் உன்னை பார்க்கிறது. நீ உன்னை உன் சூழ்நிலையை வைத்து பார்க்கிறாய், தேவன் உன்னை அவருடைய திட்டத்தை வைத்து. அதான் நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீ மகிழ்ந்து பாருப்பா, அன்னைக்கு உனக்கு தெரியல, நீ மகிழ போற, உன்னை நான் இப்படி வச்சிருப்பதற்காக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமென். ஒரு போதகருடைய சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு இந்த மிலிட்டரியில சேரணும்னு பயங்கர ஆசையம். சேர்ந்து போய் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு கடைசியில் ஹைட்டு செக் பண்ணுவாங்க. ஹைட்டு செக் பண்ணும்போது அவருக்கு 1/2 அடி கம்மி, எல்லாம் ஃபிட்டு, ஹைட்டு கம்மி. திருப்பி விட்டாங்க. அப்போ புலம்பிட்டே வந்து, ஆண்டவரே நான் என்ன கோலியாத்து மாதிரியா கேட்டேன், வழக்கு தான் வளர்த்தீங்க, ஒரு 1/2 அடியை தூக்கி விட்டுருந்தா என் லைஃபே போயிருக்குமே. ஆனால் அவர் சொல்றார்,
அன்னைக்கு அந்த அடி கம்மியாகலைன்னா நான் ஏதாவது பார்டரில் துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருப்பேன். அன்னைக்கு அந்த அரடி இயக்கத்தை கம்மியாக விட்டதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் பைபிளை தூக்கி நினைக்கிறேன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. ஹல்லேலூயா. உன் உருவத்தை பலர் கேலி பண்ணலாம், உன் பலவீனத்தை பலர் கேலி பண்ணலாம். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ, அவர்களுக்கு அறியாத ஒரு மேன்மை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அது வெளிப்படும் போது உன் காயம் மாறும். நீ எல்லாரை பார்க்கிலும் பிரகாசிப்பாய். சமஸ்த ஜனங்களுக்குள்ளும், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியமான வேர்டு, சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். என்ன வேர்டுங்க இது? தெரிந்தெடுக்கப்பட்ட சபையே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பேதுரு தான், ஒரு யோவான் தான், ஒரு பவுல் தான், ஒரு ஜான்சன் தான். அப்படி நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. தாவீதை கண்டுபிடித்தேன்னா எத்தனை பேர் வழியில கிராஸ் ஆயிருப்பாங்க? தாவீதுனா தாவீது தான். ஆமே ஆமே. அதே போலதான் என்னை கேட்கிற சில உள்ளங்களோட, நான் என்ன செய்திக்குள்ளே ஆக்சுவலா போகல, ஆனா ஆவியானவர் அதான் சொல்ல, கிளம்பும் போது சவுல உள்ள கொண்டு வந்துட்டார். நம்ம எல்லாம் சவுல வெளியே தள்ளிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உள்ள கொண்டு வந்து இது சொல்ல, இன்னைக்கு இதை சொல்லு. சவுல மாதிரி நீ உன்னை பார்த்துட்டு இருக்கிற, ஆனா கர்த்தர் பார்க்கிற மாதிரி நீ உன்னை பாரு. இங்க பாரு, ஆண்டவரே எல்லாரும் என்னை விட டாப்ல இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாங்க? இங்க பாரு, உனக்கு ஈக்குவலா ஒருத்தரும் இங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சவுல்ட்ட சொன்னாரு. சாமுவேல் சொல்லும் போது சவுல் என்ன சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 20-21. 3 நாளைக்கு முன்னே போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதையல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? சகல இஸ்ரவேலரின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா? உடனே சவுல் சொல்லுகிறார், அப்பொழுது நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வான் ஏன்? பார்வையை நம்ம பார்க்க வேண்டிய படி பார்க்கலன்னா நம்மளால ஆர்ப்பரிக்க முடியாது. ஏன் வார்த்தை வந்து அநேகருக்கு ஆர்ப்பரிக்க முடியல? நம்ம பார்க்க வேண்டியபடி பார்க்கல. ஆமென். இவன் இப்படி சொல்வதற்கான காரணத்துல ஒன்று என்ன சொல்லவா? இவன் சின்ன வயசுல இருந்தே இந்த வார்த்தைகளினாலே பாதிக்கப்பட்டிருப்பான். என்ன இருந்தாலும் நீ சின்ன கோத்திரம் தானே, என்ன இருந்தாலும் உங்க வீடுங்க பாரு, உங்க ரிலேட்டிவ் தானே நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம் பாரு, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இருந்தாலும் உன் வீட்டில் கூட பிறந்த எல்லாருமே நல்லா தானே இருக்கிறாங்க, நீ மட்டும் தானே ஒரு மாதிரி இருக்கிற. உன் கூட பிறந்த எல்லாரும் கலரா தானே இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? இந்த ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்துல praise God gloryன்னு சொல்லி கத்தி ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்துல சவுலால ஆர்ப்பரிக்க முடியாததற்கு காரணம் அவன் பார்வை அப்படிப்பட்ட பார்வை. அதனாலதான் சாமுவேல் அவனை கிஸ் பண்றான். எப்படி அவனை கொண்டு வராரு பாருங்க. சாமுவேல் கிஸ் பண்றான, யார் கிஸ் பண்றா? கர்த்தர். அவன் கூட நைட்டு ஃபுல்லா பேசுறார், தனியா நைட்டு ஃபுல்லா பேசுறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 24 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட நல்ல கவனமா கேளுங்க. அதாவது நம்ம ஆண்டவர் வந்து ஒருத்தங்களை உள்ள கொண்டு வர என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. என் ஆண்டவரை மாதிரி கேர் பண்ற, பராமரிக்கிற வேற யாருமே கிடையாது. சாமுவேலுக்கு என்னங்க வந்துச்சு? என்னப்பா நீதான்ப்பா ராஜா, அபிஷேகம், அது வேற யார்? அதெல்லாம் இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படி சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்குன்னு போக வேண்டியதானே? இல்லை, சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சாமுவேலை ரெடி பண்றார் சவுலுக்காக.
எவ்வளவு நல்ல தேவன். சவுட்ட பேசுறதும் சவுல் சொல்ற இல்ல இல்ல இல்ல, இப்ப நேரம் அவனை கூட்டிட்டு போய் அவன் கூட தான் சாப்பிடுறார். அவன் கூட சாப்பிடுறார். 25வது வசனத்துல அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக்கொண்டுதான் தனியா இருந்து பேசிட்டே இருக்கிறார். நீ சொல்றியே அவங்கள விட நான் டவுன், அவங்கள விட உங்ககிட்ட எவ்வளவு இடைபடுறார் தெரியுமா ஆண்டவர். ஏன் இன்னைக்கு கூட எரேமியா 32 பேசணும் நினைத்த இடத்துல ஏன் இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறோம்? உன்ட்ட தானே பேசிட்டு இருக்கிறார். ஏன் 10:35 நான் ரூம்ல இருந்து வெளியே வரேன்? ஏன் சவுல ஆண்டவர் நினைவுல கொண்டு வரணும்? ஏன் இந்த டாபிக் ஆண்டவர் இப்படி மாத்தி நினைக்க வைக்கணும், பேச வைக்கணும்? பாரு, ஆண்டவர் பார்த்துட்டார், இவன் காயம் வேற காயம்பா, கழுத காணாம போன காயம் இல்ல. நான் எல்லாரும் விட டவுன், மற்றவங்க எல்லாம் எப்படியோ எப்படி எல்லாமோ ஷைன் பண்றாங்க, இல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் இவனை ரொம்ப வருத்துது, ரொம்ப வருத்துது. மற்றவங்க ஒண்ணு செஞ்சா அதை அப்ரிஷியேட் பண்றாங்க, நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலே டவுன் ஆக்கிடுறாங்க. அதாவது தாவீது சிங்கத்தை கரடியை கொன்ன மேட்ரு சகோதரர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சதுனாலதான் சொல்றோம், துணிகரம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஆமென், எல்லாம் தெரியும். அப்ப என்ன பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு கூட்டம் சுத்தி இருக்கும்போது ஒருத்தனுக்குள்ள காயம் வருவது எவ்வளவு இயல்பு தெரியுமா? என்ன பண்ணாலும், எவ்வளவு நன்மை பண்ணாலும் இந்த காயம்தான் அழைப்பையும் அபிஷேகத்தையும் சவுலால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தள்ளினது. ஆனா கர்த்தர் சாமுவேல் டியூன் பண்ணிட்டார். ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் கூட தான் சாப்பிடுறார் சாமுவேல், அவன் கூட தான் பேசுறார். இதைதான் தாவீது ருசித்து சொல்லுகிறான். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்காருதல், நான் எங்க உட்காரணும் அங்க வந்து உட்காருவார். நான் எழும்புனா அவர் எழும்புவார். நடந்தாலும் படுத்தாலும் ஆமே, நடந்தாலும் அப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, முன்னும் பின்னும் நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் சொல்றார், நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானே. சாமுவேல் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது. உடனே 22வது வசனம், சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரரையும் போஜனசாலை நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு பேசுவோம். ஆமென். இப்படி நிக்கிறாரு, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்ப நம்முடைய மனசு வந்து இந்த வேர்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. காயம். நீ அழைக்கப்பட்டவன் சொன்னா நம்மளால ஆமேன் சொல்ல முடியல. நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் சொன்ன ஆமேன் சொல்ல முடியல. இந்த தாழ்வு மனப்பான்மை காயத்துக்கு மேல காயம். அதுவும் இவனுக்கு தெரியும் இவர் ஞான திருஷ்டிக்காரர்னு, இவர் தீர்க்கதரிசின்னு தெரியும், இவர் வாயிலிருந்து ஒண்ணு சொன்ன அப்படியே நடக்கும் தெரியும். தெரிஞ்சும் இவனால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, கர்த்தர் உன்கிட்ட பேசுறாருன்னு உனக்கு தெரியுது, ஆனா உன் காயம் ஆமென் சொல்ல விடாதபடிக்கு தடுக்கிறது. அவர் பார்த்தார், நான் புரியும்படியா பேசுறேன். சவுலையும் வேலைக்காரரையும் பார்த்து எல்லாரையும் பக்கம் வா சாப்பிட போவோம் வா. அவர்களை, அடுத்த வார்த்தை கவனிங்க, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அடுத்த வார்த்தை, அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். உன்னை ஊருக்கு முன்னாடி டாப்பா காட்டுறதுக்கு முன்ன
கர்த்தர் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள உனக்கான மேன்மையான இடத்தை வச்சிருப்பார். இது யாருக்கு? மொத்தம் 30 பேர். எல்லாரும் சொல்லுங்க, 30 பேர். அடுத்து ஊரே கூட்ட போறார். தெரியாது, நமக்கு தெரியாது. சவுலும் வேலைக்காரனும், அதாவது தீர்க்கதரிசிட்ட கொடுக்கிறதுக்கு காணிக்க கூட இல்லாதவன் தான் இந்த சவுல். வேலைக்காரன் சொல்ல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, சரி அதை கொடு. நான் தான் அடிக்கடி செய்தியில சொல்லுவேன், காணிக்க கூட கடன் வாங்கி போட்டவன் தான் யாரு தெரியுமா? சவுல். இவர் மட்டும் வேற. இன்னைக்கு நம்மளால மீதி எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும்ல. கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ஒரு புதிய ப்ரொமோஷனை தர போறார், அதெல்லாம் ஆமேன். இங்க பாரு, கர்த்தர் உன்னை இப்படி அழைத்திருக்கிறார். நோ, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஆண்டவரே. மோசையை பார்த்தீங்களா? அக்செப்ட் பண்ண முடியல, காயம். ஏன்னா அவ்வளவு நன்மை செய்யறான். வேதம் சொல்லுகிறது, மோசையை தள்ளி அப்படின்னு இருக்கு. அவனை தள்ளினார்கள். அதனா அவங்க மனசுல மோசைக்கு இடமே இல்லை. ஜனங்கள், சொந்த ஜனங்கள் மனசுல மோசைக்கு இடமே கிடையாது. இவ்வளவுக்கு மோசை என்னதான் செய்ய போறார்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 26வது வசனத்துல அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். 27வது வசனத்துல அவனை பிடித்து தள்ளி. நீ நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சு செய்யற, ஆனா நீ தள்ளப்படுற. இந்த வார்த்தையை 35வது வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன்னை அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசே. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அக்செப்ட் பண்ணவே இல்லை. நீ 40 வருஷம் அந்த கூட்டத்துல தான் இருந்த, உன்னை இன்னும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி பார்த்தா தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு தலைவனா பார்த்தார். இதுதான் சவுலுக்கும். சவுலுக்கு மீதி எல்லாம் அக்செப்ட் பண்ணுவார், மீதி எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனா நீதான் அழைக்கப்பட்டவன். இந்த குடும்பத்திலேயே உத்தரவாதம் எடுக்கிற பொறுப்பு கர்த்தர் ஒன்னதான் வச்சிருக்கிறார்னா ஏற்றுக்கொள்ள முடியல. நானா ஆண்டவரே, இவர் பார்த்தார். இப்ப இனி இவன்கிட்ட பேசுனா, வா சாப்பிட போவா. அழைக்கப்பட்டவர்கள், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா வழி தப்பி வந்தவங்க இருக்கிற கூட்டத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருப்பது. ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் நடுவில் உனக்கு ஒரு பிரதான ஸ்தானத்தை தந்து கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு மேடையிலிருந்து பட்டணத்துக்குள் இறங்கி வந்து அவன் மேல் வீட்டிலே சவுலோட பேசிக் கொண்டிருந்தான். அதிகாலையிலே கிழக்கு இருக்கும் நேரத்தில் இவங்க புறப்படும் போது 27வது வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். இப்ப சவுலுக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்கிறா? வேலைக்காரன். நல்ல கேளுங்க, சவுலுக்கு வேலைக்காரன் இப்ப சவுலை ஓவர்டேக் பண்றான். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் அவனை போக சொல்லு, நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நல்ல. அவனை நிக்க வச்சுட்டு 10:1 நானே சொல்கிறேன், சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து. இதுக்கு மேலையும் ஒன்று நான் சொல்லி, இதுக்கு மேல எப்படிப்பா சொல்லித்தர உனக்கு? இதுக்கு மேல உனக்கு நான் எப்படி சொல்லித்தர? ஆமே. உன்னை தனிமைப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணி விட்டது எதுக்கு தெரியுமா? பரலோக முத்தத்தை நீ அனுபவிக்க. ஜீசஸ் நீ. ஆனால் இந்த சவுல் இருக்கிறானே, சவுல், இந்த மனக்காயங்கிறது எவ்வளவு மோசமான காயங்கிறது. இந்த சாமுவேல் சவுலுக்கு அறிவில் யாரையாவது இப்படி முத்தமிட்டு பைபிள்ல இருக்கா?
யாரையாவது, அதுதான் பைபிள் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றாய். 30 பேர் கூட சாப்பிட்டாங்க. 30 பேரையும் சாமுவேல் முத்தமிட்டானா? இல்ல. எல்லார்ட்டையும் பேசுறது மாதிரி உன்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட தனியா இடைபடுறது. இரவெல்லாம் உன் கூட இருந்து பேசுறா, உன்னோடு இடைபடுகிறா. ஏன்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. தெரியும் ஆண்டவருக்கு. அதனாலதான் சீட்டு போட்டு பார்த்து சாமுவேல் இருப்பான்னு பார்த்தா சாமுவேல் ஆண்டவர் சொல்றார், அங்க ஒளிச்சிருக்கிறான், அவன் அங்கே ஒளித்து கொண்டிருக்கிறான். அதன் அர்த்தம், எனக்குள்ள இருக்கிற காயம் என்னை எந்த ஆழம் வரைக்கும் கொண்டு போகும் என அவருக்கு தெரியும். அங்கே இருந்து கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வருவார். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உன்னை எடுத்து, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லு. அங்க இருந்து 22வது வசனம் 10:22, அவன் இனி இங்கே வருவானா? அவ்வளவுதான். அவன் இனி இங்கே வருவானா? பல கேள்வியோடு என கேட்கிற உள்ளமே, இனி என்னால ஷைன் பண்ண முடியுமா? இனி என்னால பிரகாசிக்க முடியுமா? இனி என்னால எழும்ப முடியுமா? இனி என்னால கனி கொடுக்க முடியுமா? இனி என் வாழ்க்கையில என்னால உன்னத நிலையை அடைய முடியுமா? பல கேள்விகள். கர்த்தர் இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? அவன் வரமாட்டான், நீ போய் தூக்கிட்டு வரணும். தெரியும், அவனா வரமாட்டான், நாம் போய் தூக்குனாதான் கொண்டு. இது தெரிஞ்சுதான் அவர் உயரத்தில் இருந்து கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற நம்மை, இனி அவன் வருவான். அவனா வரமாட்டான். சாமுவேலே, நீ ஆளை விட்டு கூப்பிடு. அவன் காயம், நமக்குள் ஏற்பட்ட காயம் நம்மை ஆழத்துல கொண்டு போனார். நமக்காக அவருக்கு ஏற்பட்ட காயம் நம்மை அவர் நியமித்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த சவுல் யார் தெரியுமா? ஜனங்கள் கேட்ட ராஜா. நாம யார் தெரியுமா? கர்த்தர் முன்குறித்த பிள்ளைகள். அவன் வரமாட்டான், அவன் அங்க இருக்கிறான். ஏசாயா 41 கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, 41வது அதிகாரம் அதனுடைய 8, 9, 10 வசனங்கள். என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என்ன வார்த்தைங்க! ஆக்சுவலா இப்படி சொல்லி இருக்கணும், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்படிதானே சொல்லி இருக்கணும்? இல்ல. அதுதான் அடிக்கடி சொல்றேன். நான் ஜாய்சன் பாஸ்டருடைய பையன் ஆனதுனால கர்த்தரனை தெரிந்தெடுக்கவில்லை, கர்த்தரனை ஏற்கனவே தெரிந்தெடுத்ததுனால ஜாய்சன் பாஸ்டருக்கு பையனா பிறக்க வச்சா. நீங்க நான் மட்டும் இங்க இருந்திருந்தாங்க. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, அவர் ஏற்கனவே தெரிந்தெடுத்துட்டார். அதனாலதான் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் சொன்னார், மூத்தவன் இளையவனை நீ முன்னமே குறிக்கப்பட்டவள், குறிக்கப்பட்டவன். நான் மட்டும் இந்த குடும்பத்தில் இல்ல இல்ல இல்ல. ஆமென். முன்னமே குறிக்கப்பட்டவன். இத புரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை. அதாவது நமக்கு ஏற்பட்ட காயத்தால் நம்ம எவ்வளவு அத்தத்துக்கு போக முடியுமோ அந்த அத்தை வரைக்கும் போயிட்டோம். நம்ம போனதை வச்சு அநேகர் நம்ம வெறுத்துட்டாங்க. ஆனா ஏன் போனோன்னு
அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவர் அந்த ஆழத்தில் உண்மையிலே சவுலுக்கு இவ்வளவு செஞ்சதை வச்சு பார்த்தா சாமுவேலுக்கெல்லாம் அவ்வளோ கோவம். நான் உன் கூட சாப்பிட்டு உன் கூட நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி உன்னை நான் கிஸ் பண்ணி உன்னை நான் அனுப்பிவிட்டா எல்லாரையும் கூப்பிட்டு நிற்கும் போது என்னை கேவலப்படுத்திட்டு இல்லை. கரெக்டு தானங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் சீட்டு, ஏன்னா சவுலுக்கு எல்லாம் தெரியும், சாமுவேலுக்கு எல்லாம் தெரியும். சவுல்கிட்ட பர்சனலா பேசி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு சீட்டு போட்டு ஆளை காணல. எப்படி இருக்கும் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா? ஆமே, அவ்வளவு சொல்லி வச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். ஆண்டவர் அவன் எங்க இருக்கிறான்? அவன் அங்கே ஒளித்து கொண்டிருக்கிறான். நாம இருந்திருந்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிடி மண் எடுத்து அப்படியே போட்டுட்டு வந்திருக்க. இல்ல, அவனை கூட்டிட்டு வா. உலகம் சில காயத்தினால நம்ம தூரமா போனதை வச்சு நமக்கு மண்ணை போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எடுத்துட்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை வெறுக்கல. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, ஆமென், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கைகளை உயர்த்தி தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்தி நம்புவேன் நம்புவேன் இறுதி. ஆமென், நம்புவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து முடிக்கல, நேரம் போய் நான் கிளாக்க பார்க்கல. ஆமென். 10வது அதிகாரம். இப்பொழுது பாருங்கள், இவனுக்கு சமானமாய் ஒருவனும் இல்லை என்று சொன்னதும் 24வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்று தெரிவித்தார்கள். இனி இப்பதான் சவுலுக்கு புரியுது, நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் இன்னொன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இனி சவுலுக்கு பிரச்சனை வராது. இனி சவுலை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா மனக்காயம் குணமாயிட்டுன்னு வைங்கள. அடுத்த வசனம் 27வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதெல்லாம் காதுல விழுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கரெக்ட் தானே, அதனாலதானே இப்படி சொல்றாங்க. ஹீல் ஆயிட்டுன்னு வைங்களேன், சொல்றவன் சொல்லட்டும். ஹல்லேலூயா. சொல்றவன் சொல்லட்டும். ஆமென். அடுத்த அதிகாரத்துல சவுலை வச்சு பெரிய ஒரு ஜெயமே இருக்கிறது. ஆமென், ஆமென். இது இந்த லைனுக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சவுல் திருப்பியும் தோத்தான், தெரியும்ல. ஏன் தோத்தான் தெரியுமா? திருப்பியும் கேட்க ஆரம்பிச்சான். என்ன கேட்க ஆரம்பிச்சான்? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, அதோட போச்சு. ஆமென். அவங்க இப்படி பேசுனாங்க, உங்கள்கிட்ட பேசுனாங்க. இல்ல, அவங்க அவங்கள்ட்ட சொன்னது என் காதுல விழுந்துச்சு. அவங்க யார்கிட்டயோ சொன்னது உன் காதுல விழுது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றது மட்டும் ஏன் விழமாட்டேங்குது? ஆமென். ஹல்லேலூயா. தெரிஞ்சிட்டுல, லைன் தெரிஞ்சிட்டுல ஆண்டவர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேசுறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேலியாள்னா பிசாசு தான் பேலியாள் சொல்றது. பேலியாளின் மக்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க. வருக வரைக்கும் பேலியாள் இருப்பான். பேலியாள் இருந்தா பேலியாளின் மக்களும் இருப்பாங்க. அவங்க வாயை அடைக்க முடியாது. பேசுறவங்க சவுலோ ரீசன் என்ன? இங்க ஹீல் ஆயிட்டு. ஏன்னா மனுஷன், நான் என்ன பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது, கர்த்தர் என்ன பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. கர்த்தர் என்னை பார்க்கிற பார்வை மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டுனா என்னுடைய அடிக்காயம் அங்க குணமாகும். அது குணம் ஆயிட்டுனா சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் இப்போ நீ பிரகாசிச்சுட்டு தான் இருக்கிற. இப்போ ஏதோ ஒரு வகையில நீ யாருக்கும் யூஸ் ஆயிட்டு இருக்கிற, அட்லீஸ்ட் உன் பிள்ளைக்காவது யூஸ் ஆகுறல்ல. ஆனா உன் மனக்காயம் குணம் ஆயிட்டுன்னா
அதாவது நம்ம இந்த 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 லைட்ஸால இந்த கட்டிடத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் பயனடைவாங்க, கரெக்டா இல்லையா? ஆனா சந்திரன் சூரியனால ஒரு பெருங்கூட்டமே பயனடையும். கர்த்தர் உன்னை அழைத்தது இந்த 4 சுவருக்குள்ள இருப்பதற்கு அல்ல. உன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு, உன் மேல இருக்கிற கிருபை பெருசு. அது வெளியே வரணும்னா உன் மனக்காயம் குணமாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கிட்ட சொல்லுங்க, நீ ரூட்டில் போய் உப்பை எலிசா போட்டு ஆரோக்கியமாக்குனது போல இந்த பகல் வேளையில நான் விசுவாசிக்கிறேன். இல்லைன்னா ஆண்டவர் இப்படி பேச வச்சிருக்கவே மாட்டான். அநேகர கர்த்தர் பிரகாசிக்கிற டைம் வந்து விட்டது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழுந்திருக்கலாமா? நான் தயங்கி தயங்கி பேசுறதை பார்த்து பரியாசம் பண்றாங்க. நான் ராகம் இல்லாம பாடுறதை பார்த்து பரியாசம் பண்றாங்க. நான் மாத்தி மாத்தி பேசுறதை பார்த்து பரியாசம் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தை வச்சு உங்களை அற்பமாய் பரியாசம் பண்றாங்கல்ல. நீ அதை பார்த்து 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 உனக்குள்ள உன்னை அறியாம ஒரு பெரிய காயம் வந்துட்டு, அந்த காயம் வந்ததுனால உன்னை நோக்கி வருகிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியல, அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போது நீ எங்கேயோ இருக்கிற, அவர் உன்னை தேடும் போது நீ எங்கேயோ இருக்கிற. போனா போட்டு அவர் உன்னை விடலையே. ஏன்னா உன் வலி அவருக்கு தெரியும், உன் காயம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு மருத்துவராய் உன் பக்கத்துல வந்து நிற்கிறார். உடைந்து அழுகிற சில உள்ளங்கள் இங்கு உண்டு, அவர்கள் அருகே வந்து நிற்கிறார். ஆண்டவர், நீங்க என்ன பார்க்கிறபடி அந்த வெளிச்சத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேலியாளின் மக்கள் என்னவும் சொல்லிட்டு போட்டோம், என்னவும் சொல்லிட்டு போட்டோம், அதை மைண்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு யாராவது ஒண்ணு சும்மா பார்த்தாலே இவங்க இப்படி பாக்குறாங்களே, இவங்க இதை சொல்லுவாங்களோ, இப்படி பேசியிருப்பாங்களோ, யாராவது 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே நம்மளை பத்தி தான் பேசியிருப்பாங்களோ, இந்த எண்ணங்கள் என்ன ரொம்ப வருத்துதுப்பா. யார் என்னவும் பேசட்டும், தகப்பனே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். எஸ் எஸ் அன்பு உள்ளமே, யாருக்கிட்ட இல்லாத கிருபைய கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். நீ அருமையானவன், நீ அருமையானவள். எப்ராஹிமே, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகம் எப்படியும் பார்க்கட்டும், ஆனா பரலோக பார்வையில நீங்கள் அருமையா இருக்கிறதுனால கனம் பெற்றவர்கள் நீங்கள், கனம் பெற்றவர்கள் நீங்கள். அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறே. ஆமென். அநேக துன்பங்கள், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ அனைத்து நின்றோம், அனைத்து நின்றோம். ஆமென். அனைத்து சத்தமா சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை, அவமானம். ஆமென். ஆமென். அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே,
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீரப்பா. எஸ் லார்ட், எங்க மேல நீர் வைத்திருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் பெரியதாண்டவரே. ஆண்டவரே, பல காரியங்கள்னால உண்டான அந்த மனக்காயம் எங்களை பிரகாசிக்க விடாதபடிக்கு பண்ணிவிட்டது. ஆனா நீங்க அப்படி விட்டு விடாம என் ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்குவேன் என்றே இன்னைக்கு அநேகரை குணமாக்கி விட்டீர். இவர்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறீர். கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும், வாழ்ந்திருக்க பண்ணும், பிரயோஜனப்படுத்தும். பேலியாளில் மக்கள் எதுவும் பேசட்டும், அது 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 சவுல் காது கேளாதவன் போல அவன் ஹீலானதும் தகப்பனே. அப்ப இந்த 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 லைன்ல எங்களை கொண்டு வந்துருங்கப்பா. உம்மை நோக்கி முன் செல்ல ஜெயிக்க கிருபை தார். ஒவ்வொருவர் என்னென்ன சூழ்நிலைகள், என்னென்ன பாரத்தோடு வந்திருப்பாங்க என்பதை அறிவீர். நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் மகிழ்ந்துன்னு சொன்னீங்களே, உங்க மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சின்னு சொன்னீங்களேப்பா. பிள்ளைங்க கூடாரங்களில் இந்த மகிழ்ச்சியின் சத்தம், அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்பதா ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும் எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.